அது ஏன்னு தெரியல. பொண்டாட்டிங்க பேச்ச ஹஸ்பண்ட் கேட்கக்கூடாதுன்னு வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா என் வீட்ல அப்படிதான் நடக்குது. என் பேச்ச மட்டும் இன்னும் என்னைக்குமே கேட்டதே இல்ல. ஹே மை ஃபேமிலீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் அப்பவே சொன்னேன், நம்ம மரவள்ளி கிழங்கு புடுங்குனோம் பார்த்தீங்களா? அப்ப அந்த கிளையெல்லாம் எடுத்து ஓரத்துல ஊனிக்கிட்டு இருந்தான். இது ஏன்டா ஓரத்துல ஊனுற? ஓரத்துல ஊனுனீன்னா மாமரத்துக்கு டிஸ்டர்பன்ஸ். அப்புறம் அதோட வேரெல்லாம் வந்துட்டு கிழங்கா தானே போகும். கிழங்கா போகும்போது நீ ஓரத்துல வைக்கும்போது அந்த மதுல இடிக்குவினும் வைக்காதன்னு சொன்னேன். இல்லடி ஓரத்துல வச்சா அழகா தெரியும், அப்படி தெரியும், இப்படி தெரியும்ன்ட்டு இப்போ எல்லாம் பெருசாகி லைட்டெல்லாம் மறைக்குது. லைட் போட்டோம்னா வச்சுக்கலாம், நைட்டில் சுத்தமாக தெரியவே மாட்டேது கொலையில் என்ன நடக்குதுங்கிறது. இப்போ அதெல்லாம் இன்றைக்கி வந்துட்டு மரவள்ளி கிழங்க பிடுங்க போகிறோம். பிடுங்கிட்டு மற்றது அப்படியே என்னென்ன பண்ணுறோங்கிறத இந்த விளாகில் கண்டினியூ பார்க்கலாம் வாங்க. சரி, நான் வந்து என்ன உன் பேச்சு கேட்கல? என் பேச்ச அன்னைக்கு என்னன்னா இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வை, ரொம்ப கிட்டக்க வைக்காதன்னு சொன்னேன். நீ சரி. கேட்டியா? நீயும் உங்க அப்பாவும் கேட்காமலே எடுத்து எல்லாத்தையும் ஊனி வச்சுட்டீங்க. அது இப்போ வந்துட்டு அது வந்து நமக்கு உனக்கு பெரிய குத்தமாடியது. மாமரம் பாரு, நானே வருத்தத்துல இருக்கேன். என்னால சரி, மாமரம் பாருனுங்கிறியே, அந்த மாமரமே கிளம்பாதுன்னு சொன்னேன் ஒரு காலத்துல. ஞாபகம் இருக்கா? அந்த கிளம்பாது வீடியோ ஃபுல்லாக இருக்குது, ஆடியன்ஸுக்கும் தெரியும். அந்த கிளம்பாதுன்னு மாமரம் தான் வந்துட்டு இப்போ வந்து காய்க்கணும்னு நினைக்கிறேன். நான் கிளம்பாதுன்னு சொன்னேன்னா அது ரொம்ப டேமேஜ் ஆகி செத்து போன நிலமையில இருந்துச்சு, அதனால கிளம்பாதுன்னு சொன்னேன். ஆனால் இப்போ கிளம்பியுமே இந்த சீசன் எல்லாமே மாமர சீசன் தானே, எங்கே போனாலும் எல்லா கொலையிலையும் மாங்காய் காய்ச்சிருக்கு. எனக்கு கண்ணுலாம் நான் அதை வைக்கல, ஆனால் எல்லா தோட்டத்துலையும் பார்க்குறேன் மாங்காய் காய்ச்சிருக்கு, எல்லா குழம்பிக்கிட்டே போகிறது நானும் திசைத்துவோம். ஆமாம். என்னடி இது நம்ம வீட்டில் வந்து மாங்காய் காய்க்க மாட்டுது, எங்கெங்கேயே காய்க்குது, அதுவும் தண்ணியே ஊற்றாத இடமா இருக்குது, அந்த இடத்துலலாம் காய்க்குதுடி. வயல் கட்டாந்தார மாதிரி இருக்கு, அதுல பாத்தீங்கன்னா ஒரு மரம் தான் இருக்கு, அதுல நல்லா காய்ச்சி அப்படியே பூவெல்லாம் அப்படி வச்சிருக்கு. நான் உனக்கு என்ன குறை வச்சு எல்லாமே தண்ணியில இருந்து எல்லாமே வைக்கிறோம், ஆனா வந்துட்டு நீ காய்க்க அதுவும் மாட்டேங்குது. பார்த்துக்க எவ்வளோ மொத்தமாக வேற ஆயிடுச்சு வருகையில். ஆமா, இது வந்து சின்னதுலே காய்க்கும்னு சொன்னாங்க. அப்படித்தான் சொல்லி நம்மளை உருட்டிட்டு போயிட்டான் அவன். ஆனா அந்த மரம் வந்து பெருசா போகும், அது வந்து லேட்டா தான் காய்க்கும் அப்படின்னாரு. சரி, அது மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. சரி, இது வந்து சின்னதுலே காய்க்கும்னாரு, ஆனா இது பெருசாகி இவ்வளோ கிளையெல்லாம் போயிட்டு, ஆனா பூ கூட வைக்கல, ஆசைக்கு கூட ஒரு பூ வைக்கல. என்னன்னு தெரியல, எங்க வீட்டுல வந்துட்டு ஏதாவது குட்டிச்சாத்தான் வந்துட்டானான்னு தெரியல. குட்டிச்சது தானே? ஆமா, எந்த செடி வச்சாலும் காய்க்க மாட்டேங்குது. எது ஆமாண்டி, வச்சாலும் ஃபர்ஸ்ட்லாம் நிறைய காய்க்கும்ல, இப்போ எல்லாமே நிறைய எவ்வளோ செடி தெரியுமாங்க? அது பேர் என்னது? வெண்டைக்காய் செடி, கத்திரிக்காய் செடி, கொத்தவரங்காய் செடி, எல்லா செடியும் வச்சோம். நீங்க ஷார்ட்ஸ்ல கூட பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு இது மாதிரி கட்டி விட்டு அதுல நிறைய செடி வளர்ந்து இவ்வளோ பெருசுக்கு இருந்துச்சு, க்ரீனா பார்த்துருப்பீங்க. ஆனா ஒண்ணு கூட அதுல காயே காய்க்கல. வெண்டைக்காவும் காய்ச்சுது, அதுவும் ஒண்ணு இங்க ஒரு வெண்டைக்காய் வச்சுன்னா மேல ஒரு வெண்டைக்காய், அவ்வளவுதான். ஒரு 4-5 வெண்டைக்காய் சேர்ந்தா மாதிரி காய்ச்சாதானே நம்ம பறிச்சு வச்சு யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ற மாதிரி இல்லை, ஒண்ணு முத்துதா அடுத்தது இன்னொன்னு பிஞ்சு வைக்கும், இப்படியே தான் நடந்துட்டு இருக்கு. அதனால அதனால புடிங்கி போட்டாச்சு நேத்தி. எல்லாத்தையும் கொத்தவரங்காய், வெண்டைக்காய் இல்லாததை வச்சுட்டு, காய்க்காததை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? அதனால எல்லாத்தையும் பிடுங்கி போட்டோம். இங்கே பாருங்க, நான் சொன்ன கதை இதுதான். சொன்ன கதையா? இங்கே பாருங்க, போய் மாமரத்தை டிஸ்டர்ப் பண்ணி அப்புறம் மல்லிகைப்பூ எங்கேயோ வந்து மேலே ஏறினுச்சு. என்னடி இது இவ்வளோ பெருசாடி வளர்ந்துருக்கு? ஆமாம், இந்த பாரு, மல்லிகைப்பூ வந்துட்டு இந்த சைடு கிளம்பிருக்கு, கொடி போகுது. குடி போகுதா? ஆமாம், குடி போய் குடி குடி போல பைத்தியம். குடி போகுதா? அதான் குடி போகுதுன்னு, இது என்ன வீடா கட்டியிருக்கு குடி போகிறதுக்குங்கிற மாதிரி யோசிக்கிறேன். அதுவும் ஆமா வேணும். இந்த பேரு மல்லிகைப்பூ வீடு மேலதான் குடி போயிருக்கு. ஐயோ, அதுக்கு வீடு இன்னைக்கு மரவள்ளி கிழங்குதோட செடி தான். இதை எடுத்து விட்டுட்டு பத்தியா, இதுக்கு ஒரு பந்தலை போட்டிருந்துருக்கலாம். பந்தலை போடு, இடத்துக்கே பந்தை போடுன்னு நினைக்கிற பாரு. இவ்வளோ பெரிய கொடிடா. ஆமாண்டி, அந்த கொடியை என்ன பண்ற, எடுத்து மேலே கட்டி விட்டுரு கம்பத்துல. மல்லிகைப்பூ கொடியே டட் டட் டட், மல்லிகைப்பூ கொடியே. இவ்வளோ ஒரு கேவலமான பாட்டை யாருமே பாட இருக்க மாட்டாங்க. பாட்டு பாடுறாங்க. சரி, நீ ஒன்று பாடினியே, அது என்ன கோஸ்ட் வீடியோல என்ன பாட்டது? வனத்து நிலவெடுத்து மூஞ்சில நான் வைக்கட்டுமா? சரி, நான் யாராவது ஒருத்தவங்களாச்சும் நம்ம பாட்டை கமெண்ட்ல சொல்லுவாங்க. சரி, அதை புடுங்கடி, நீ பேசாதடி. பேசுனா தொண பேசி என்னை சாவடிச்சிருவேன். நான் எவ்வளோ ஒரு அழகா உன்னிகிருஷ்ணன் வாய்ஸ். ஐயோ, உன்னிகிருஷ்ணன்லாம் கண்டிப்பா அவர் வந்து பார்த்துதான் வச்சுக்கேன், எதை கொண்டு அடிப்பாரு. ஐயோவே, பார்த்தீங்களாங்க, இதுலேருந்து தெரிஞ்சிருக்கும் இவளை வச்சு கோஸ்ட் வீடியோ எடுத்தால் விளங்கிடன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன்னு. ஏன்னா 11 மணி 12 மணிக்கெல்லாம் கோஸ்ட் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன்னா சோழி முடிச்சு அங்கேயே சுற்றி போயிடுவா. அந்த மாதிரி கேஸு. இது வந்து இப்படி என் மேல வந்துட்டு பாம்பு விழுந்துட்டுன்னு நினைச்சிட்டேன் பைத்தியம். ஆனா வந்துட்டு நான் பாடின பாட்டுக்கு உன்னிகிருஷ்ணன் சார் என்ன பண்ண, அவரை போய் கம்பேரிசன் பண்ணிட்டேன் ஒரு லேடிஸ் பாட்டகார சொல்லி. ஆமா இல்ல டேய்,
யார்ரா நீ? விருமாண்டே விருமாண்டே யார்ரா இவ? அது வந்து என் மேல இதுல வச்சிருந்தேனடா இப்படி, அது வந்து என் மேல இப்படி விழுந்துச்சு, இல்லைன்னா நான் பயப்படுவேனா? சரி. ம் பண்ணு. அன்னைக்கு என்னமோ வந்துட்டு அங்கே பிடுங்க நீல அவ்வளோ பெரிய மரத்தை இப்போ பிடுங்க. ஏன்டா புடுங்கினே சரி புடுங்கினே, இப்போ பிடுங்கு. நீதான் நல்லா இல்லை புடுங்கின. நீங்களே பார்த்துருப்பீங்க, அந்த இடம் ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த மரவள்ளி கிழங்கு தான் வச்சுருந்தோம். நான் தான் பிடுங்க வேணும், நான் தான் ஏய், பிடுங்க அந்த வேணும். மண்ணு வந்து ஸ்ட்ராங்கே கிடையாது, அப்படியே பொல பொலன்னு இருக்கும். அப்போ இதெல்லாம் என்ன கடல் கருங்கல் போட்டு அடுக்குனதா என்னது? இல்லடா, இது வந்து நல்லா இந்த மல்லிகைப்பூ செடியோட வேறு வாவ், இங்கே பாரு. நல்லா. அதையும் அதோட பறிச்ச லூசு. என்னடி ரோஸ் மாதிரி வச்சிருக்க? வாவ் சூப்பர். சரி இங்க வா. பாரு. ஏய், இன்னைக்கு நிறைய தானே பூத்திருக்கு, சரி, சரி. இவங்க பறிக்காம இதை விட்டாங்கடா. பிடுங்கடி, இதை இன்னும் பிடுங்கடி. கொஞ்சமா இருக்கிறதுனால பறிக்காம விட்டாங்கன்னு நினைச்சிட்டு. என்னடி இது வர முடியுமா? கொடுங்க பழம். நாசமா போக. இருக்கு, 2 கிழங்கு இருக்கு. அடச்சே, என்னடா இது? பரவாயில்ல, இது போதும். அது சத்துக்கு முடிஞ்சதை வச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்களா? என்னடி இது எங்கேயோ விழுந்துற போதுரி. இந்த பக்கம் அப்படியே என்கிட்ட கொடுங்க, நான் தான் காமிப்பேன். ஆமாம் நீ தான் காமிப்ப. இங்க பாருங்க. வாவ். பரவாயில்லையே. இது உடஞ்சிருக்கு. அப்ப இதோட வேர் இன்னும் கொஞ்சம் இருக்குது அடியில. ஒரு 1.5 கிலோ இன்னும் கொஞ்ச நாள் விட்டோன்னு வச்சிக்கலாம், அவ்வளோதான் முடிஞ்சு. முத்திருச்சுடி. முத்திருச்சா? இது எவ்வளோ கிட்டத்தட்ட 1/2 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். அரே பைத்தியம், 1 கிலோ இருக்கும் பைத்தியம். 1 கிலோ இருக்குமா? 1 கிலோ எவ்வளோ கொடுப்பாங்க? அவ்வளோதான் கொடுப்பாங்க. 1 கிலோ இருக்குங்க. 1 கிலோ கிழங்கு இருக்குது நம்ம வீட்டில். ஒரு காலத்துல இந்த மனுஷன் செல்வ செழிப்போட இருந்தான். இப்போ அவ்வளோ பூ பூக்கும். ஒரு இலை விடுறதுக்கே இப்ப ரொம்ப தத்தைக்கா புத்தைக்கான்னு நடந்து அவ்வளோ வர குழந்தை மாதிரி ஆயிட்டு. வயசாயிடுச்சு. பொத்தி பொத்தி வச்சுருந்தேன் மணி மேகலை. நல்லா ஒரு நாளைக்கு 2 3 4 5ன்னு தான் வைக்கும் மொட்டு. உங்களுக்கு கூட இப்போ வந்து வெறும் காமிச்சேன்ல. இலையா விட்டு தள்ளுது. எங்க விட்டு தள்ளுது? 3 இலை தான் வந்திருக்குது. தபாரி எவ்வளோ இலை விட்டுருக்குது. இதுக்கப்புறம் தாண்டி வரும். ஸ்டார்டிங்கில் இப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக 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 தான் அடித்து நவுத்துனுச்சு. நான் வந்துட்டு என்ன பண்ணேன், டிஓபி கொடுத்துக்கிட்டே இருந்தேன். மொட்டுக்கல் அதிகமாக வர ஆரம்பிச்சிது. சங்கிலி கருப்பு. என்னடா இது? அப்படியா? பாரு முரட்டு தானே அங்க வந்துருக்கு. வாழை மரத்துக்கு டிஸ்டர்பன்ஸ். வாழை மரம் போயிடுச்சு. இங்கே பாருங்க, இந்த மாதிரி கிழங்கு. என்னடி இது? நம்மளோட ஆர்ச்சி போயிட போகுது. அதை பார்த்து பார்த்து வேற. இங்கே பாருங்க. ஆஹா, இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ கிழங்க பாருங்க. வா. இன்னும் வந்து விட்டுருந்தேன்னு வச்சுக்கலாம், இது வரைக்கும்லாம் வந்திருக்கும் கிழங்கு. இல்லை வேணும், அவ்வளோதான் வேணும். ஆ, நம்ம மண்ணுக்கு ரொம்ப அடியில் போக மாட்டேங்குது. இது என்ன கிழங்குடி? சிவப்பு கலரில் இருக்குது. சேப்பு கிழங்கு. நான் கத்தி எடுத்து வரட்டுமா? எங்கடி கத்தி? எது கடைஞ்சிச்சு? இரு, நான் ஜோசியர்கிட்ட கேட்டு சொல்கிறேன். ஜோசியர்கிட்ட கேட்குறி. ஆமாம், கத்தி எடுத்துட்டு வரட்டும். இரு வர. வினோவை கத்தி எடுத்து வர சொல்லலாமான்னு கேட்டு சொல்கிறேன். லாலே லாலே நான் ஒரு ஆளாக அங்கேருந்து தூக்கிட்டு வந்துட்டேன். நான் ஒரு ஆளாக அங்கேருந்து தூக்கிட்டு வந்துட்டேன். அதான் என்ன நினைக்கிறேன், சரி அவார்டு கொடுக்கறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி பார்க்குறேன். வாவ். ஏய், கிழங்கு என்னடி ரொம்ப முத்திருச்சுடி. அதான் ஒவ்வொரு டைமும் ஏமாந்துடுறோம்டி. கரெக்டான டைம். ஒவ்வொரு டைமும் ஏமாந்துடுறோம். இதை ஒரு வெட்டு போடுறேன். இது வெட்டு. பார்த்தீங்களா, கிழங்கு சூப்பராக இருக்குது. இதை பார்த்தா சங்கு மாதிரி இருக்குடா. சங்கு ஒரு வேலையும் இப்படி கிடையாது, எல்லாத்துலேயும் ஏழ்ற. சங்கு மாதிரி இல்லை, நம்ம சாமி படைக்கிறதுக்கு உருண்டை பிடிக்கும்ல, அது மாதிரி இருக்குது. பிள்ளையார் மாதிரி. ஆமாம், குலதெய்வ கோயிலுக்கு பிள்ளையாரு. ஆச்சே, கிழவி. கஷ்டப்படாதடி. சேரோட தூக்கிட்டு இருந்தா தான்டா வெயிட்டாக இருக்கும், கையில் எடுத்துக்கிட்டா வெயிட் இருக்காது. இங்கே பாருங்க, நிவி திவி மாதிரியே 2 குட்டி. இந்தா. ஏ அப்பா, இவ்வளோதாடி. ஆமாம், வருஷம் நம்ம வந்துட்டு மரவள்ளி கிழங்கு வந்து அறுவடை பண்ணுவோம். ஆனால் இந்த வருஷத்துக்கு ஃபஸ்ட்டு இன்னும் நிறைய செடியெலாம் இருக்குது. அதில் பிடுங்கின கொஞ்சம் செடியில் இவ்வளோ கிழங்கு வந்திருக்கு. ஆனால் வந்து போன வருஷம்லாம் வந்து 3 கிலோ அந்த மாதிரி கிடச்சிது. இந்த வருஷம் வந்து பாருங்க, இது 2 கிலோ இருக்குமா? 2 கிலோ இருக்கும். இருந்தாலும் அது வந்து அந்த சைடு வச்சதெல்லாம் நல்லா பெருசாக விட்டுது. அதில் என்ன பண்ணிட்டோம் நாங்கள், பாவக்காய் செடி அதெல்லாம் போட்டிருந்தோமா, அதுதான் முளைக்காமலே போயிடுச்சு வெண்டைக்காய்லாம். ஆமாம், இதை வந்து அவிச்சு கொடுத்துரு சித்து எனக்கு. இந்த கிழங்க வாங்கினோடனே அவிக்கிறது தான் நல்லது. ஸோ நான் பிடுங்கினோடனே அவிச்சிடுறேன், அப்போ தான் நல்லது. ஒன்று எவ்வளோ பெருசில் இருக்குது பாருங்க. எல்லா பாட்லேயும் கலர் கலராக தானே வச்சுருந்தேன் பெட் ரோஸா. இதில் மட்டும் எல்லோ கலர் மட்டும் கொடுத்துருக்கு பாறேன். அதுவும் நல்லா தான் இருக்குது. அப்புறம் நம்ம எதுக்க வந்து என்ட்ரன்ஸில் 2 பைப்பில் வச்சோம் பாருங்க, அந்த ரோஸு செம்மையாக பூத்துருக்குங்க. அப்படியே பர்பிள், ரெட்டு, எல்லோ
கலர் கலரா பூத்திருக்கிறது அவ்வளோ ஆசையா இருக்கும். காலையில எழுந்திரிச்சு இருந்ததுமே இதை பார்க்கும்போது எனக்கு வார்த்தையே இல்லை, அந்த மாதிரி இருக்கும். இப்பயே பார்க்கும்போது அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் இதை பறிச்சு எதுவுமே பண்ண முடியாது, அழகுக்காக வச்சிருக்கோம். இந்த கனகாமரம் தலையில வச்சுக்க பிடிக்காத ஆளே இருக்காதுங்க. ஏன்னா எனக்கு வந்துட்டு அவ்வளோ பிடிக்கும். ஆனால் கொஞ்சமாக வச்சுக்கிறத விட நிறையா நீளமாக வச்சுக்கணும் கனகாமரம், அதுதான் பிடிக்கும். கொஞ்சமாக கொஞ்சம் இப்படி கட்டி வச்சுக்கிறது பிடிக்கும் அப்படிலாம் இல்லை, நிறையா வச்சுக்கணும் எனக்கு கனகாமரம் தான், அப்போ தான் பிடிக்கும். கொஞ்சம் கனகாமரம் வந்துட்டு எல்லாருக்கும் பிடிக்கல. ஆனால் எல்லாருக்குமே பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அப்போலாம் வந்து அதிகமாக அந்த பழைய படத்தெல்லாம் இந்த பூ தான் இருக்கும். ஆமாம், கனகாமரம் தான் இருக்கும். ரொம்ப கனகாமரத்தை இன்னைக்கு கட்டி நாளைக்கு வச்சுக்கலாம், வாடாமல் இருக்கும், அப்படியே இருக்கும். ஆ பூ கட்ட தெரியாதவங்கன்னா இதை வச்சு தான் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இதோட காம்பு வந்து ரொம்ப நீளமான காம்பு, அது வச்சு கட்டுறதுக்கு பிகினர்ஸுக்கு ஈஸியாக இருக்கும். நான்லாம் வந்துட்டு பில்லு இலை இதெல்லாம் வச்சு தான் நானே பூ கட்ட பழகிக்கிட்டேன். அவ்வளோதாங்க. எங்கள் வீட்டில் பூத்த கனகாமரத்தை எல்லாத்தையும் பறிச்சிட்டேன். இது ஒரே நாளில் பூத்த கனகாமரம் இல்லை, 2-3 நாள். இது என்னடி இவ்வளோ பெருசாக இருக்குது காடு மாதிரி பக்கத்தில் உன் பக்கத்தில்? இதான் நம்ம டிசம்பரு. ஓ டிசம்பர் வச்சிட்டோம்ல. அந்தாண்ட உள்ளது என்ன நவம்பரா? ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் வச்சுருக்கேன். ஆ ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பூ கொய்யால. பூ அதுக்குள்ளே கட்டிட்டேன். ஆமாம், இருந்துச்சுன்னா வீணாக போயிடும், அதனால் கட்டிட்டேன். தலையில் இருக்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தியா? இது வவ்வா மீனா. வவ்வா மீனா? ஆமாம், அந்த மாதிரி வகையில் இது ஒரு வகையாம். அந்த மீனை நம்ம சமைச்சதே இல்லை இருக்கேன். ஆமாம், நானே வந்து சமைச்சது இல்லையா இது வரைக்கும்? சமைச்சிருக்கோம், மீனோட வரும். ஆனால் நான் இப்போ இத்தனை மீன் வாங்கி இது இப்போ தான் பார்க்குறேன். நாங்களே பழையாறில் போய் மீன் வாங்கிட்டு வரலான்னு தான் நினச்சோம். அதுக்கப்புறம் வினோதான் இங்கேயே வரும் வாங்கிக்கலாண்டி, ஏன் அவ்வளோ தூரம் அப்படின்னு சொன்னான். சரி இங்கே வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு தான் விட்டுட்டோம். ஏன்னா வருஷம் வருஷம் மறைப்பாங்க, ஸோ அதனால் வந்துட்டு மீன் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ மறையில் விட்டாச்சு, மீன் எல்லா பக்கமும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், அதனால் மீன் வரவும் ஆரம்பிச்சிட்டு. இறால் உரிச்சு கொடுத்துட்டு நான் மற்றது போய் குழம்புக்கு ரெடி பண்ணோன்னா மீன் அஞ்சிட்டு வந்துடுவாங்க. அத்தை இந்த இறால் இருக்கோ இல்லையோ மண்டை தான் பெருசாக இருக்கும். இதை எடுத்து போட்டுட்டோன்னா வச்சுங்களேன் சதையே கிடையாது, அவ்வளோதான். இதுதான் பெரிய இறால், தலை தான் பெருசாக இருக்கும், மண்டை தான். இறாலை பொறுத்தளவு மண்டை தான். அதையும் ஒரு சிலர் சாப்பிட்றாங்க தெரியுமா, சாப்பிடுவாங்க. இந்த இறாலை எப்படி க்ளீன் பண்ணோன்னா பிகினர்ஸுக்கு சொல்கிறேன் நான். இந்த உள்ளே ஒன்று கருப்பு கலரில் இருக்கும், அதை எடுத்துருங்க, இல்லைன்னா வச்சிங்களேன் சாப்பிட்றதுக்கே ஒரு மாதிரி இருக்கும். நீயே வந்து பிகினர்ஸ் தான். நீ மற்றவங்கள சொல்கிற பற்றியா, அங்கே தான் நீ நிற்க. அதுக்கு தான்டா, என் இனத்துக்கு தானே நான் சொல்லி கொடுக்குறேன். நிவி முழிக்கிறதுக்குள்ளே நீங்கள் ஆஞ்சிடணும். ஆமாம், ஐயோ, இல்லைன்னா அவனும் சேர்ந்து ஆயினுங்குவான், அதான் பண்ணுவான், வேற ஒன்றும் பண்ண மாட்டான். என்ன தண்ணின்னு தெரியாத அதை எடுத்து குடிக்கணும்னு பார்ப்பான், என்னன்னு தெரியாது மீன் எடுத்து வாயில் வைக்கணும்னு நினைப்பான். இப்போ மீனை பார்த்தானா வச்சுங்களா மீன்ட்டு வந்துடுவான். குழம்பு வச்சுட்டே இல்லையா? குழம்பு வச்சுட்டேன், மீன் மட்டும் போடணும். அது என்ன மீன் மட்டும் போடணும்? குழம்பு கொதிச்சிருச்சு, லாஸ்ட்டாக மீனை போட்டு இறக்கணும், அது மட்டும் செய்யணும், அதுதான் செய்யணும். இது என்னது? இது இறால் வறுக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு இருக்கேன். நிவி முழிச்சிட்டான் பாரு பின்னாடி. அதான் முடிச்சுட்டானே, நான் கூட எழுந்திரிச்சிட்டானு பார்த்தேன். தொட்டியில் தான் ஆட்டிக்கிட்டு இருந்தாங்க அத்தை. தூங்கிட்டான் போல இருக்கு, விட்டுட்டு போயிட்டாங்க. திரும்ப தூங்கிட்டானா? ஆனால் நீ மட்டும் எப்படி படுத்தோடனே தூங்குற? அன்னைக்கு விடிய விடிய முழிச்சிட்டு இருந்ததுடி, அதோட எஃபெக்ட் தான் இன்னைக்கு காமிச்சிருக்கு. நார்மலாவே உன்னால ஓட்ட முடியலன்னா நிறுத்திடுவேன். அது நான் எப்போவுமே எனக்கு தூக்கம் வந்துருச்சுன்னா நான் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு தான் நான் வந்து வண்டியே எடுப்பேன். அவங்களுக்கே தெரியும், ஏன்னா தீபாவளிக்கு ஒரு தடவை ஊருக்கு போகும்போதும் நிறுத்திட்டு தூங்கிட்டு தான் போனோம். அது வந்து விளாக் எடுக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மற்ற டயத்தில் எப்பயுமே சரி, எங்கேயாவது போகிறோம் தூக்கம் வந்துருச்சுன்னா எங்கேயாவது நிறுத்திட்டு தூங்குவோம். வேளாங்கண்ணி போகும்போது அப்படி தான், அம்மா அப்பா எல்லாருமே வந்துருந்தாங்களா, வேளாங்கண்ணி போயிட்டு ரிட்டர்ன் அந்த அன்னைக்கு நைட்டு ரொம்ப தூங்கவே இல்லை, எங்கள் யாருக்குமே தூக்கம் இல்லையா, இவனும் தூங்கவே இல்லை. வரும்போது தூக்கம் வந்துருச்சு, எங்கேயாவது நிறுத்திட்டு தூங்கிட்டு போகலான்னு சொன்னதா, அதுக்கப்புறம் ஒரு இடத்துல நிறுத்தி அப்போ தூங்கிட்டு எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே தூங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்தோம். நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி வேண்டாம், இந்த மாதிரி சேஃப் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் போன இடத்துல நாங்கள் நிறுத்திருந்த இடம் வந்துட்டு பக்கா சேஃப். குழந்தைங்கள வச்சுருக்கோம் இல்லையா, எங்களுக்கு தெரியும் இல்லையா, அதனால பார்த்து ஒரு இடத்துல அந்த மாதிரி இடத்துல தான் நிறுத்தணும், சேஃபாக இருக்கிற இடத்துல. ஏன்னா நம்ம கண்ட இடத்துல போய் நிப்பாட்ட முடியாது.
ஆனால் வந்துட்டு நிறைய பேர் எங்களுக்காக அக்கறையாக வந்து அதெல்லாம் நம்ம மேலே உள்ள அக்கறை. அக்கறை பாசம் அதனால தான் யாருக்கும், ஏன்னா நடக்கிற விஷயங்கள் அது மாதிரி தான் நடக்குது. அதுக்காக சொல்கிறீங்கிறது என்னால் கண்டிப்பாக புரிஞ்சுக்க முடியுது. அதனால சொல்கிறேன், நான் இந்த இடத்துல இருக்கும்போது சேஃபாக தான் இருந்தது. இல்லைன்னா நிறுத்திருக்க மாட்டோம், போயிட்டே இருந்திருப்போம். எவ்வளோ தூரம் போகிறோமோ போயிட்டு ட்ராவல் பண்ணிட்டு தான் இருப்போம், நிறுத்தவே மாட்டோம். தூக்கமாக இருந்தாலும் வந்துட்டு டீ வாங்கி குடிச்சிட்டாச்சும் கடையில் போய் குடிச்சிட்டாச்சும் ஓட்டு வாங்கணும். அந்த மாதிரி சேஃப் இல்லைன்னா நமக்கே எங்கே தூக்கம் வரும்? ஒரு சேஃப்டி இல்லைன்னா அந்த இடத்துல தூக்கம் வருமா இருக்காது, கண்ணுலாம் மொழிலாம் பிரிஞ்சு வெளில வந்துடும், அந்த மாதிரி இருக்கும். அதனால் சேஃபாக இருந்ததுனால தான் அவனே தூங்கினான். இருந்தாலும் நான் தூங்கலை, ஏன்னா எல்லாருமே தூங்கிட்டோம்னா அது சரிப்பட்டு வராதுங்கிறதுனால தான் நான் தூங்கலை. வினோ மட்டும் வினோ தம்பி தான் தூங்கினா. அப்புறம் வினோ எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் நான் தூங்கினேன் கொஞ்சம் நேரம். இப்போ அந்த கமெண்ட்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அக்கறையாக கேட்டிருந்தது, அதனால சொல்கிறேன். குழம்புல மீனை போட்டுட்டு சாலை வறுத்துட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையை பார்ப்போம். இறால் என்னடி இந்த கலரில் இருக்குது, வெள்ளை கலரில் இருந்துச்சு. எப்பயுமே நான்வெஜ்ஜில் மஞ்சத்தூள் போட்டு கலந்து வச்சிடணும், அப்போ தான் ஸ்மெல்லு வராது. அவ்வளோதான், இறால் வறுத்துட்டேன். மீன் குழம்பு வச்சுட்டு இறால் வறுத்துட்டு நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். அதுக்குள்ளே நிவி தூங்கவே செஞ்சுட்டான். அவன் தூங்கினதுனால கிழங்கு வேக வச்சிடலாம் வெளியே அடுப்புலையே அப்படின்ட்டு. ஏன்னா உள்ளே வந்து விசில் 2 விசில் வச்சாலே இது கிழங்கு வெந்துடும். விசில் வச்சோன்னா அந்த சவுண்டில் எழுந்திரிச்சிடுவானா, சரி வெளியிலேயே போட்டலான்னு சொல்லிட்டு வெளில அடுப்பு பற்ற வச்சுட்டேன். கிழங்கு பிடுங்கினது எல்லாத்தையும் கழுவியாச்சு. ஒரு ஆள் தான் கிழங்கு பிடுங்கினமே அதை ஏண்டி அவிக்கலைன்னு கேட்டுக்கிட்டு தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கான். ஃபஸ்ட்டு இது கிழங்க வேக வச்சு கையில் கொடுத்துட்டோன்னா வச்சுங்களேன், இந்த வாயை ஆஃப் பண்ணிடலாம். நான் எதுக்கு சொன்னேன் தெரியுமா, வீணாக போயிடும். பார்த்து பொறுமையாக வெட்டுடி. நீ வெட்டுறதை பார்த்தா பயமாக இருக்கும். கறி கடையில் இப்படி தான் வெட்டுவாங்க, அவங்க வெட்டுறதை பார்த்தா நமக்கே பயமாக இருக்கும். இது கூட உப்பு போட்டு அப்படியே மூடி வச்சு வேக வைக்க வேண்டியதான். மஞ்சள் வேணாமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இந்த இடத்துக்கு வந்தால் மட்டும் சரியான காற்று அப்படியே வேறு மாதிரி இருக்குங்க. இந்த இடத்துக்கு நிழல் எப்படா வரும்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி. ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப வருஷம். ஆனால் என்ன ஒன்று, எங்களை மாதிரி தான் இந்த மரம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கு. ஏன் வேணும், எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா, எல்லார் வீட்லேயும்லாம் சொல்லலை, ஒரு சிலர் வீட்டிலலாம் வைப்பாங்க, அது பட்டிலே தன்னாலே முளைச்சி தண்ணியை ஊற்றுவாங்க, அவ்வளோதான், அது நல்லா வளர்ந்து போயிட்டுருக்கோம். ஆனால் எங்கள் வீட்டில் வச்சு பல வருஷம் ஆகுது, இன்னும் கொஞ்சம் ஸ்டேஜ் இந்த மாங்கன்னை தவிர மற்றது எல்லாம் ஸ்லோவாக கிளம்பிக்கிட்டு இருக்கு. ஏன்னே தெரியல, ஏதோ வந்து எல்லாரும் போட்டு அடிப்பாங்க தெரியுமா, ஒருத்தவன்ட்ட ஒண்ணுமே வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கும், சரசரன்னு வளர்ந்துருச்சு பத்தியா சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இந்த செடியெல்லாம் கிளம்பிட்டு இருக்காங்க. இந்த நிழல் இந்த மாமரம் வந்ததுக்கு அப்புறம் ஐயோ அவ்வளோ ஆசையா இருக்கு. கூட பரவாயில்ல, நிழல் இருந்தா போதும். ஆமா, அது போதும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த மரவள்ளி கிழங்கு மழை காலத்தில் தான் நம்ம நிறையா பிடுங்கியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? அப்போ வந்து சேரு இதுவாக இருக்கும். இப்போ வந்து வெயில் காலத்தில் பிடுங்கியிருக்கோம்ல, அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். செமையாக இருக்குடி, நல்லா இருக்கு. ஒரு சிலர் இதில் ஜீனி தொட்டு சாப்பிடுவாங்க. ஜீனிங்கிறதே வேணாம். மழை டயத்தில் தண்ணிலாம் ஒரே இடத்துல வந்து தேங்கி நிற்குமா, அது பள்ளம், அப்போ வந்து ஒரு மாதிரி வேகம் வந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த டைம் வந்துட்டு நல்ல மேடு மண் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக, நாங்கள் பிடுங்கும் போதே பார்த்தீங்களா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதனாலே கிழங்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க கிழங்கு, மாவு மாதிரி இருக்குது. இந்த சவுண்டுக்கு தாண்டி எல்லாரும் அடிக்கிட்டு கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க, சீத்து உன்னை பார்த்து தான் சீத்து நானும் அது மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சாப்பாடு நல்லா இருந்தால் மட்டும்தான் அது மாதிரி பண்ணுவான், மற்றபடியெல்லாம் பண்ண மாட்டான். அதுக்குன்னு எல்லா டைமும் வந்துட்டு தெரிஞ்சுக்கா அவ்வளோதான் முடிஞ்சு, இவனுக்கு ஏதோ வந்துருச்சுடான்னு சொல்லிட்டு கூட்டு போயிடுவாங்க. இல்லை வேணும், எனக்கு ஒரு குழம்பு தான் இருக்கும், ரைஸ் இருக்கும்,
அதை சாப்பிடும்போது நார்மலாக நான் சாப்பிடும்போது என்னடா இது அப்படின்னு அதே வந்து ஏதாவது ஒரு வீடியோ பார்த்துருக்கேன் அது ஞாபகத்தில் இப்படி வச்சுட்டு இப்படி பிசைஞ்சு இப்படி அப்படி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல் வந்துடும் எனக்கு. அப்படி தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் ஒரு சில டைமு. சீத்து வந்து சாப்பிடும்போது அப்படி சொல்லுவா பார்த்தீங்களா, அதை பார்த்துட்டு நிறைய பேர் வர பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்துருக்கேன் நீ? நான் பார்த்துருக்கேன். கமாலில் சொல்லுவாங்க பாரு நீ பாரு. நான் எங்கே பார்க்குறது? உன்னை பார்த்து பண்ணாத ஆளே கிடையாது. ரியாக்ஷன் வந்து எல்லாத்தையும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு அந்த அளவுக்குலாம் நான் இது இல்லை. இல்லடி, நீ ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுப்ப தெரியுமா, வீடியோ எடுக்கும்போது ஷார்ட்ஸ்லாம் அந்த மாதிரி கொடுப்ப தெரியுமா, ஆமா அந்த கண்ணு மொழியெல்லாம் அப்பையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அது என் கண்ணே அப்படிதான். அதனால அப்பையிலேருந்து இல்லை, நான் வேலை செய்ய இடத்துல கூட அதை பார்த்து கூட பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுமாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க உங்களை பார்த்து வந்துட்டு ரியாக்ஷன்லாம் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி. அதனால் சொல்கிறேன். ஆனால் சூப்பராக இருக்குங்க கிழங்கு. நம்ம வீட்டு கிழங்கு அறுவடை பண்ணது. சாப்பிட்டுட்டு அப்படியே ஃப்ளாட் ஆகிட வேண்டியதான். இங்கே தான் வந்து படுத்து தூங்குறது பார்த்தீங்கன்னா இல்லையா, தலைவாணி எல்லாம் கிடக்கும். அப்படியே வந்துட்டு வானத்தை பார்த்துக்கிட்டு ஜிவி வந்ததுக்கப்புறம் அவன் மோட்டரை போட்டு விட்டுட்டு அவன் கொஞ்சம் நேரம் குளிச்சுட்டு இருப்பான். இதில் வந்து தண்ணி ஊற்றும், இங்கே உட்காந்து குளிச்சுவான். அப்படியே குளிப்பார். எப்பயுமே ஸ்கூல் விட்டு வந்ததும் குளிச்சுட்டு தான் மறு வேலை. ஏன்னா அவனுக்கு ஸ்கூலில் எப்படி இருக்கும்னு தெரியல, அப்படியே வேக்காலமாக இருக்கும் போல இருக்குது. வந்ததுமே ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு ஃபஸ்ட்டு குளிக்கணும். குளிச்சுட்டு வந்தால் தான் சாப்பாடு கூட இறங்கும் அவனுக்கு. கண்டிப்பாக இந்த விழா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அடுத்த விழாவில் பார்க்கலாம். பாய்.